ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ நேற்று போட்ட வீடியோவோட கண்டினியூ தாங்க. இது நேற்று போட்ட வீடியோவை பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ கமெண்ட்டில் நான் லிங்க்கை பின் பண்ணுறேன், பாருங்கள். நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரும்போது அடுத்ததான் முயல் தாங்க கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அது வந்து ஓப்பன் கிரவுண்டில் விட்டுருக்காங்க. முயலும் பார்த்திங்கன்னா நிறைய வகையான முயல் வச்சுருக்காங்க. அதுங்க விளையாடுறத பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா நமக்கு பார்க்குறது வந்து ஃபிஷ் ஃபீடிங் தாங்க. இதுக்கு தேவையான ஃபீடிங் வந்து அவங்களே கொடுக்குறாங்க, 2 பால் மாதிரி. அது போட்டோன்னே பார்த்திங்கன்னா மீனெல்லாம் ஒரே இடத்துல வருது. அதுங்க வந்து அந்த கலருக்கு அதுவும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இதை முடிச்சுட்டு நமக்கு ஒரு பிரேக் கொடுக்குற மாதிரி ஒரு இடத்துல நல்லா நமக்கு உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நல்லா செட் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு சின்ன கேன்டீனும் இருக்குது. அதில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் போன டைமுக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் கிடைக்கல, கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் குடிச்சிட்டு அடுத்தது பார்க்க ரெடியாகி கிளம்பிட்டோம். அடுத்ததான் நம்ம பார்த்தது எல்லா பறவைங்களோட முட்டை தாங்க. காடையிலேருந்து ஈமு கோழியிலேருந்து அங்கே என்ன கிடைக்குதோ அதெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, அது கூடவே வந்து இன்குபேட்டரில் நமக்கு முட்டை எப்படி பொரிக்கிறது அப்படின்றதையும் வச்சுருந்தாங்க. இது டே கணக்கில் எப்படி வரும்ன்றதையும் அழகாக வச்சுருந்தாங்க. இந்த குட்டிலாம் 2 நாள் ஆனது. இதை பார்த்துட்டே இருக்கும் போது பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து ஒரு வாத்து குஞ்சு முட்டையிலேருந்து உடைச்சிட்டு வெளியே வந்து எழுந்து நடக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தது. இன்னொரு முட்டையிலையும் உடைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தது. இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் இது வந்து உடும்பு வகையை சேர்ந்து தான். இது பேர் என்னவோ சொன்னாங்க, மறந்துட்டேன். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.